பிறக்கும் போதே பாவ எண்ணங்களோடு தான் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறோம். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய வசனத்தால் கழுவப்பட்டால் நாம் பரிசுத்தமாகி விடுவோம். நம் இருதயத்தில் இருக்கிற பாவ எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் போய்விடும். நாம் வசனத்தை படிக்காதவர்களாய், கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் அந்த எண்ணங்கள் அப்படியே இருக்கும். அந்த எண்ணங்களை நம் மனதில் இருக்கிற கெட்ட எண்ணங்களை பயன்படுத்தி சாத்தான் உள்ளே நுழைந்து நம்மை தவறு செய்ய வைப்பான். திருட வைப்பான், பொய் பேச வைப்பான், ஒழுக்கம் கெட்டு வாழ வைப்பான். இப்படி பாவத்தை செய்யும்போது நாம் பிரச்சனைகளுக்குள் மாட்டிக்கொண்டு நிம்மதி இல்லாமல் போராட்டத்தினாலும் கொண்டு கஷ்டப்படுவோம். இப்படி நாம் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காகவே கர்த்தர் சொல்லுகிறார், என் கட்டளைகளின் கற்பனைகளின் கைக்கொள்ளுங்கள் என்று. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் சொல்லி இருக்கிறதாவது, கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். கர்த்தரிடத்தில் அன்பாய் இருந்து அன்போடு கூட அவருடைய கட்டளைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி நாம் அதை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி நாம் செய்யும் போது இவ்வுலக வாழ்க்கையிலும் சமாதானத்துடன் வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள்ளும் பிரவேசிக்க முடியும். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. இப்படி நாம் செய்வதோடு மட்டுமல்லாமல் நம் குடும்பத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். நாம் உட்கார்ந்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுத்துக் கொள்ளும் போதும், விழித்துக் கொள்ளும் போதும் எப்பொழுதும் கர்த்தரை நாம் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய வசனங்களை நாம் போதிக்க வேண்டும். அதை குறித்து பேச வேண்டும். நாம் உட்கார்ந்திருக்கும் போதும், நாம் குடும்பமாக உட்கார்ந்து பேசும் போதும், பழகும் போதும், கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து இப்படி சித்தம் வைத்திருக்கிறார் என்று நாம் பேச வேண்டும். உதாரணத்திற்கு, நாம் சிறு காரியங்களாய் இருந்தாலும் அதை குறித்தும் பிள்ளைகளோடு பேச வேண்டும். ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடும் போது சாப்பாட்டை குறித்து கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் உணவுக்காக மாமிச உணவுக்காக இச்சித்தது, அதனால் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், கர்த்தருக்கு கோபம் மூட்டி கர்த்தரிடத்தில் நியாய தீர்ப்பை பெற்றார்கள். இப்படிப்பட்ட காரியங்களால் அவர்கள் 40 வருஷம் சீனாய் மலையை சுற்றி திரிந்தார்கள். இதையெல்லாம் நம் முன்னோர்கள் செய்தார்கள் என்று நம் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். சாப்பிடக்கூடிய விஷயங்களில் இச்சை அவர்களுக்கு வந்துவிடக் கூடாது. அதை குறித்து நாம் இப்படி பேச வேண்டும். இதே போல ஒவ்வொரு காரியத்தை குறித்தும், ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை குறித்தும், பொய் பேசாமல் உண்மையை பேசுவதை குறித்தும் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று, கர்த்தருடைய பார்வை என்ன, அவர் நாம் எப்படி இருக்க வேண்டும், இந்த செயலில் கர்த்தர் நம்மை இப்படி இருக்க சொல்லுகிறார், இந்த விஷயத்தில் இப்படி இருக்க வேண்டும், இந்த விஷயத்தில் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெரியோர்களுக்கு மதிக்க வேண்டும், நாம் எழுந்திருந்து மரியாதை செலுத்த வேண்டும் பெரியோர்கள் வந்தார் என்று இவைகளை எல்லாம் நாம் சொல்லவும் வேண்டும். நாம் செய்தும் காட்ட வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழிகளில் நடக்க கற்றுக்கொள்வார்கள். வேத வசனங்களை வாசல் நிலைகளிலும், வாசலின் மேற் சட்டங்களிலும் நாம் எழுதி வைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்படி நம் கண்கள் படுகிற இடங்களில் வசனத்தை நாம் எழுதி வைக்க வேண்டும். அப்படி நாம் உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், நாம் நடந்து கொண்டிருக்கும் போதும், கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது, நாம் திரும்பிய பக்கமெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள், வசனங்கள் இருக்கும் போது அது மனதில் பதிந்து நம் வாழ்க்கையை சீராக நடத்த உதவும். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் கர்த்தருடைய ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும். இதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் வீட்டில் எங்கும் எல்லா திசைகளிலும் சுவர்களில் கர்த்தருடைய வசனத்தை எழுதி வைக்கலாம். அப்பொழுது நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு வசனம் படிக்க முடியும். அதனால் நம் வாழ்க்கை மாறும், நம் மனநிலை மாறும், மிகுந்த ஆறுதலாய் இருக்கும். மிக கஷ்டமான வேதனையுள்ள நேரங்களில் இப்படிப்பட்ட வசனங்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசி நம் சமாதானத்தை நமக்கு கொண்டு வருவார். இதை நாம் அனுபவித்து பார்க்கும் போது அதன் அருமை புரியும். இது மிகப்பெரிய நல்ல காரியமா இருக்கிறது. அதன் பின்பு கர்த்தர் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். உங்கள் கண்களின் நடுவே இது ஞாபக குறியாய் இருக்க கடவது என்று சொல்லுகிறார். நம் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருப்பது அது என்னென்றால், அந்த காலத்தில் 2 கண்களுக்கும் நடுவே பொட்டு வைக்கிற பழக்கம் இப்படிதான் வந்திருக்கலாம் என தோன்றுகிறது.
பொட்டு வைக்கிற பழக்கம் இந்தியாவில் இருக்கிறது. இந்த பொட்டு வைக்கிற பழக்கம் 2 கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞாபக குறி என்றால் அடையாளம். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடையாளமாக. ஏனென்றால் இந்த 10 கட்டளைகளை கொடுத்த பின்பு ஆட்டுக்குட்டியத்தை பலி கொடுத்த பின்பு அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் தெளிப்பார்கள். அந்த இரத்தத்தின் அடையாளமாக சிவப்பு நிற பொட்டு பெண்கள் வைப்பதும் ஆண்களும் அந்த காலத்தில் வைத்திருக்கிறார்கள். இன்றும் பலர் இப்படி வைப்பது உண்டு. பொட்டு வைப்பார்கள் நெற்றியில். ஆண்கள் பெண்கள் எல்லோரும் வைப்பார்கள். இப்படி வைக்கிற பழக்கம் உண்டு. ஒருவேளை அந்த கலாச்சாரம் அப்படி கூட வந்திருக்கலாம். அதனால் இந்த பொட்டு கர்த்தருடைய வசனத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த வேத பகுதியை பார்க்கும்போது கர்த்தருடைய கட்டளைகளுக்கு அடையாளமாக இந்த நெற்றியில் பொட்டு வைக்கிற பழக்கம் வந்திருக்கிறது என்றே இதை வைத்து நாம் பார்க்கும்போது புரிந்து கொள்ளலாம். இப்படியாக கர்த்தர் இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அடுத்ததாக கர்த்தருடைய வசனங்களை எழுதி நம் கைகளில் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம் கையின் மேல் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். சிலர் இந்த பழக்கம் இன்றும் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேலர்கள் செய்கிறார்கள். தங்கள் கைகளில் தங்கள் நெற்றிகளில் ஒரு சிறிய ஒரு துணியில் அந்த கட்டளைகளை கட்டி அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். இதுவும் எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றும் அந்த பழக்கத்தை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். நாமும் அப்படி நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வசனத்தை படிக்காமல் இருந்தால் பிரயோஜனம் அல்ல. கர்த்தருடைய வசனத்தை படிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காகவே கண்களுக்கு இடையே பொட்டு வைப்பது, வாசல் கதவு நிலைகளில் வசனம் எழுதுவது, கைகளில் எழுதிக் கொள்வது, இதெல்லாம் ஞாபகப்படுத்துவதற்காகத்தான். எப்பொழுதும் நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக. அதனால் நோக்கத்தை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் தான் முக்கியம். இப்படி நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்மை நல் வாழ்க்கையில், அதாவது நம்முடைய பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பாவம் செய்து கொண்டு பொல்லாத மக்களாய் நாம் இருந்திருந்த காலத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு ரட்சித்து அவர் இரத்தத்தால் கழுவி நம்மை சுத்திகரித்து தம்முடைய ஜனமாக உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நம்மை ஏற்படுத்தி கொண்டார். இப்படி இருக்கும்போது நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவான செழிப்பான வாழ்க்கையை தருவார். அப்படி நமக்கு அந்த வாழ்க்கையை கொடுக்கும் போது, நாம் இன்பமாய் வாழும்போது, செழிப்பாக சந்தோஷமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, நம்முடைய பழைய வாழ்க்கையை அடிமைத்தனத்திற்குள் நாம் கிடந்ததும், நாம் பட்ட கஷ்டங்களையும் மறந்துவிடக் கூடாது. இன்றைய காலகட்டத்திலும் பலர் நோயுற்று இருப்பார்கள். பல வியாதிகள் வந்திருக்கும். வியாதிகளினால் துன்பங்களை அனுபவித்து பல ஆண்டுகளாக அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நிலையில் இருந்தவர்கள் கர்த்தரிடத்தில் ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்று குணமாகி சந்தோஷமாக சமாதானமாக வாழ்வார்கள். சந்தோஷமும் சமாதானமும் வந்த பின்பு கர்த்தரை மறந்து விடுவார்கள். அது மிகப்பெரிய தவறு. நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கர்த்தரை மறக்க கூடாது. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஆரோக்கியமாக சமாதானமாக சந்தோஷமாக செழிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அதிகமாய் நாம் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை தியானிக்க வேண்டும். அதிகமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் அடைந்து கொண்டே போக வேண்டும். நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் கர்த்தரை போதிக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் கர்த்தரை குறித்து போதிக்க வேண்டும். இப்படியாக கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். எப்பொழுதும் புத்தி உள்ளவர்களாகவும் கர்த்தருக்காக பாடுபடுகிறவர்களாகவும் கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களாகவும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகவும் நாம் வாழ வேண்டும். இதைதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம் நல்வாழ்விலும் கர்த்தரை நினைக்க வேண்டும். நம் கஷ்ட நேரங்களிலும் கர்த்தரை நினைக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. நாம் கர்த்தரின் இருதயத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி அவருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி நாம் வாழ வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கவே விரும்புகிறார். அவர் கொடுக்கிற கட்டளைகளும் கற்பனைகளும் கர்த்தரை செழிப்பாக்குவதற்கு அல்ல,
கர்த்தருடைய நல்வாழ்வுக்காக அல்ல, கர்த்தரை பலப்படுத்துவதற்கும் கர்த்தருக்கு வல்லமையை சேர்ப்பதற்கும் அல்ல, அவர் நம்மை காப்பதற்கே இந்த வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்க விரும்பியே கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்திருக்கிறார். சரி, இது ஏன் நாம் கீழ்ப்படிய வேண்டும்? கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? அப்படி கைக்கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை கவனிப்போம். கர்த்தருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் நமக்கு பரிசுத்த வாழ்வை போதிக்கின்றன. நீதி நியாயங்களை போதிக்கின்றன. வேத வசனத்தை படித்து நாம் அதற்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நாம் நீதியின் பாதையில் நடக்கிறோம். அப்பொழுது அதில் பாவம் இருக்காது. நாம் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பொல்லாத பிசாசு நம்மை தொட முடியாது. பொல்லாத சாத்தானிடமிருந்து நம்மை பாதுகாக்கத்தான் கர்த்தர் இந்த கட்டளைகளை எல்லாம் நமக்கு கொடுத்து நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். நாம் பரிசுத்தமாய் நடக்கும்போது பொல்லாத பிசாசுகள் நம்மை தொந்தரவு பண்ண முடியாது. நம்மை நரகத்துக்கு கொண்டு போக முடியாது. இவ்வுலக வாழ்க்கையிலும் நம் சமாதானத்தை கெடுக்க முடியாது. ஒரு உதாரணத்திற்கு பார்ப்போம். நாம் பரிசுத்தமாய் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தை தியானித்து பைபிளை படித்து நல்லபடியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கட்டளைகளின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொண்டால், திருடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நாம் திருடுவோமா? கண்டிப்பாக செய்ய மாட்டோம். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நீதியாய் வாழ்கிறோம். அப்படி நாம் திருடாமல் இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலேயும் நாம் ஒரு தவறு செய்யாத போது போலீஸ் வந்து நம்மை பிடித்து ஜெயிலில் போட முடியுமா? முடியாது. நாம் சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒருவேளை நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை, வேதவசனங்களை படிப்பதில்லை என்று வைத்துக் கொள்வோம். நம் இருதயம் பரிசுத்தமாக்கப்படாமல் இருக்கும். திருடுகிற எண்ணம் நம் மனதில் இருக்கும். பொய் பேசுகிற எண்ணம் இருக்கும். பாவ எண்ணங்கள் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும். பிறக்கும் போதே பாவ எண்ணங்களோடு தான் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறோம். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய வசனத்தால் கழுவப்பட்டால் நாம் பரிசுத்தமாகி விடுவோம். நம் இருதயத்தில் இருக்கிற பாவ எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் போய்விடும். நாம் வசனத்தை படிக்காதவர்களாய், கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் அந்த எண்ணங்கள் அப்படியே இருக்கும். அந்த எண்ணங்களை, நம் மனதில் இருக்கிற கெட்ட எண்ணங்களை பயன்படுத்தி சாத்தான் உள்ளே நுழைந்து நம்மை தவறு செய்ய வைப்பான், திருட வைப்பான், பொய் பேச வைப்பான், ஒழுக்கம் கெட்டு வாழ வைப்பான். இப்படி பாவத்தை செய்யும் போது நாம் பிரச்சனைகளுக்குள் மாட்டிக்கொண்டு நிம்மதி இல்லாமல் போராட்டத்தினாலும் சிறைச்சாலையிலையும் பெரிய பெரிய துன்பத்திலும் நாம் மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுவோம். இப்படி நாம் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காகவே கர்த்தர் சொல்லுகிறார், என் கட்டளைகளின் கற்பனைகளின் கை கொள்ளுங்கள் என்று. இதை நாம் கேட்டு நடக்கும் போது நம் இருதயம் கழுவப்பட்டு நாம் சுத்தமாகி விடுவோம். நம் வாழ்க்கையில் பாவமே இருக்காது. பாவம் இல்லாத இடத்தில் சாத்தானுக்கு வேலை இல்லை. மனிதன் பாவம் செய்யும் போதுதான் அவனுக்குள் நுழைய முடியும். மனிதனுக்குள் நுழைவதற்கு பிசாசிற்கு நாம் கொடுக்கும் வாசலே பாவம். பாவம் இல்லாத இடத்தில் அவனால் நுழைய முடியாது. இதற்கு உதாரணம் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் சோதிக்க வந்து பாவம் செய்ய தூண்டினான். அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லாதபடியினால் ஓடியே போய்விட்டான். அவனால் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிற்று. சிம்சோன் வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். சிம்சோன் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தார். அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் என்று தன் பெற்றோர்களை மீறி அந்த பெண்ணை திருமணம் செய்ய போனார். விளைவு அவருடைய வாழ்க்கை, கண்கள் பிடுங்கப்பட்டு மரணம் அடைந்தார். சிம்சோன் ஐயாவுக்கு அப்படி ஒரு நிலை வந்தது. இதுதான் பாவம் இருந்ததினால் சிம்சோன் ஐயாவுக்கு அந்த நிலை வந்தது. கர்த்தர் பாவம் செய்யாததினால் சாத்தான் ஓடி போய்விட்டார். இந்த இரண்டு காரியங்களையும் நாம் கவனித்து பார்ப்போம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் பரிசுத்தத்தை தரும். பரிசுத்தமுள்ள இடத்தில் சாத்தானுக்கு வேலை இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமை நம் பாவத்திலேயே நம்மை மூழ்கடித்து வைத்திருக்கும். அப்பொழுது அவன் சுலபமாக நமக்குள் வந்து நம் நிம்மதியை கெடுத்து போடுவான். நம் சரீரத்தை கெடுத்து போடுவான். நோயை கொண்டு வருவான். எல்லா துன்பத்தையும் ஏற்படுத்தி பார்ப்பான். அதனால் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தருடைய சொல்லை கேட்டு நடப்போம். நம்முடைய தேவன் நல்லவர். அவர் நல்லதையே நமக்கு எப்பொழுதும் செய்வார். நல்லதையே நமக்கு சொல்வார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதி நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி கர்த்தரை ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து
அவருக்கு நாம் கனப்படுத்த வேண்டும். கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அப்படி நாம் செய்யும்போது நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மை பெரிய ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவார். நாம் அதை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை வணங்கினால், அந்நிய தேவர்களை தொழுது கொண்டால் கர்த்தருக்கு அது பிரியமில்லாத காரியம். கர்த்தர் அதனால் மிகவும் கோபம் கொள்ளுவார். அவர் வெறுக்கிற காரியமாய் இருக்கிறது. அவர் அருவருக்கிற காரியமாய் இருக்கிறது. அதனால் கர்த்தர் நம்மேல் கோபம் கொண்டு இந்த பூமியிலேயே இராதபடிக்கு நம்மை அழித்து போடுவார். அதனால் நாம் அந்நிய தேவர்களை வணங்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதை நாம் கீழ்ப்படிவோம். நாம் அப்படி கீழ்ப்படியாவிட்டால் மிகப்பெரிய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் கூட ஆளாக நேரிடும். வியாதிகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். அதனால் தயவு செய்து இந்த பாவத்தை நாம் செய்துவிடக்கூடாது. கர்த்தர் கோபம் கொண்டு நம்மை அழித்து விடுவார். கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்நிய தேவர்களை சேவிக்காமல் இருப்போம். அந்நிய தேவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம். அதுவே நீதியாய் இருக்கிறது. நம்மை படைத்த சிருஷ்டிகரை நாம் தொழுது சேவித்து பணிந்து நமஸ்கரித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து அவருடைய வழிகளில் நடந்து வாழ்வதே நீதியாய் இருக்கிறது. நாம் நீதிமான்களாய் இருப்போம். இப்படியாக நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய காரியங்களை செய்வார். அதாவது நமக்கு எதிராக வருகிற நம் சத்துருக்களை முறியடித்து போடுவார். அவர்கள் 7 வழியாய் திரும்பி ஓடுவார்கள் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களானால் கர்த்தர் நம்மை மிகவும் பாதுகாப்பார். நம் சத்துருக்களிடமிருந்து அவர் நமக்காக யுத்தம் செய்து நம்மை பாதுகாப்பார். அவர் மிகவும் நல்ல தேவனாய் இருக்கிறார். அவரை அண்டிக் கொண்ட யாவருக்கும் ஒரு நாளும் ஒரு குறைவும் வராமல் அவர் பாதுகாத்து வழி நடத்துவார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் அவர். அடுத்ததாக நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழ்ந்து வருகிறோம். அப்பொழுது நம் வீட்டில் உள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், படுத்துக் கொள்ளும் போதும், நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் அதை குறித்து பேசும்போது அந்த பிள்ளைகள் நம்மிடத்தில் கேட்பார்கள், இதை ஏன் நாம் செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது நாம் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எகிப்து தேசத்தில் நம் முன்னோர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு இறங்கி எகிப்து தேசத்தில் மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். பார்வோனின் குடும்பங்களும் அந்த தேசமே நம்மை குறித்து கர்த்தருடைய வல்லமையை அறியும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து காட்டினார். அதன் பின்பு அந்த இடத்தை விட்டு நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அவர்களுடைய கொடுமைகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கினார். அங்கு நாம் அடிமைகளாய் இருந்தோம். ஆனால் அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி மீட்டு கொண்டு வந்தார். அதன் பின்பாக 40 வருடங்கள் நம்மை பாதுகாத்து கண்மணி போல காத்து வழி நடத்தி கானான் தேசத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்த்தார். அங்குள்ள சத்துருக்களை நாம் முறியடிக்கும்படியாக கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்தார். நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறும்படியாக கர்த்தர் மிகுந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இந்நாள் வரை நம்மை பாதுகாத்து வருகிறார். அதனால் கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி நாம் கீழ்ப்படியும் போது நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். அதனால்தான் நாம் தலைமுறையாக நாம் கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டு நடக்கிறோம். அந்த வழிகள் நீதியின் பாதையாய் இருக்கிறது. அப்படி நாம் பரிசுத்தமாய் வாழும் போது நம் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் வெற்றி பெற்றுக் கொள்ளலாம் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக நம் வாழ்க்கை என்பது நாம் சொல்லிக் கொடுப்பதும் நாம் வாழ்ந்து காட்டுவதும் நம்முடைய அடுத்த சந்ததிக்கும் அந்த விஷயங்கள் செல்கின்றன. இப்படியாக ஒவ்வொரு தலைமுறையாக அடுத்தடுத்த சந்ததிகள் ஒவ்வொரு சந்ததிகளும் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொண்டு கீழ்ப்படிந்து வாழும்போது நாம் சமாதானமாய் வாழவும் சந்தோஷமாய் வாழவும் நம்முடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் இது நல்ல வழியாக இருக்கிறது. நாம் நன்றாக இருக்கலாம்.
நம் வாழ்நாள் நீடித்திருக்கும். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நாம் சந்தோஷமாக சமாதானமாக வாழ முடியும். அதே போல நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். நம்முடைய வாழ்நாளும் நீடித்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் நம் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய சந்ததிகளும் அதை பின்பற்றி அப்படியே நடப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையும் சமாதானமாய் இருக்கும். இப்படியாக கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு செய்து கொடுத்த உடன்படிக்கையை நிறைவேற்ற இவ்வழிகளை கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே நமக்கு எல்லா காரியங்களையும் நமக்கு நன்மைகளை எல்லாம் பெற்றுத்தரும். அதனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ நாம் முயற்சி செய்வோம். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்வோம். அது கண்டிப்பாக முடியும். முடியாத காரியம் அல்ல. கண்டிப்பாக நம்மால் முடிந்த காரியமே. பொய் பேசாமல் இருப்பதும் முடியும். நீதியின் பாதையில் நடப்பதும் முடியும். பொதுவான இவ்வுலக வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம் ஒருவேளை பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நான் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும், கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று யாராவது விரும்பினால் இந்த ஆலோசனை மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். அதாவது வேதம் சொல்லுகிறது, அதிக பேச்சினால் பாவம் இல்லாமற் போகாது என்று சொல்லியிருக்கிறது. அதே போல ஒருவன் தன் நாவை அடக்காமல் தேவ பக்தியுள்ளவன் என்று சொல்லிக் கொள்ளக் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு புஸ்தகத்தில் பேச்சை குறித்து அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரத்திலும் படிக்கலாம். இந்த வேத பகுதியை நாம் கவனித்துக் கொள்வோம். நாம் அதிகமாய் பேசுவதை நிறுத்தி நாம் செயல்களை செய்ய வேண்டும். நாம் அதிகமாய் போதிக்கலாம், தவறில்லை. அதிகமாய் ஊழியம் செய்யலாம், மற்றவருக்கு கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்யலாம், அது உபதேசம், சுவிசேஷம் அறிவித்தல், இதையெல்லாம் செய்யலாம். எவ்வளவு நேரம் வேண்டும் என்றாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை உபதேசிக்கலாம், சுவிசேஷம் அறிவிக்கலாம். அதெல்லாம் பேச்சு என்று வராது. பேசுவது என்பது வீணான பேச்சுகள், மற்ற மனிதர்களுடன் கலந்துரையாடுதல் போன்ற காரியங்கள் இருக்கிறது அல்லவா? இதில் நாம் நேரத்தை செலவழிக்க கூடாது. ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு தேவையில்லாத காரியங்களை பேசுவது, வாக்குவாதம் செய்வது, பொய் பேசுவது, புறம் கூறுவது, அவதூறு சொல்வது, 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்து பேசினால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாவம் அதில் இருக்கும். அதில் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான காரியத்தை மட்டும், தேவையான வார்த்தைகளை மட்டும் ஓரிரு வார்த்தைகளில் பேசி முடித்து விட வேண்டும். அதிக பேச்சினால் பாவம் இல்லாமற் போகாது. அதனால் அதிகமாய் பேசக்கூடாது. பேசுவதனால் நேரமும் வீணாகும், பாவமும் நம் தலையில் சுமரும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம், முதல் ஆலோசனை அது. 2வது ஆலோசனை, அதிகமாக மற்றவர்களுடன் சேர்ந்து உட்கார்ந்து எப்பொழுதும் பலரோடு இருப்பதையே விரும்பக்கூடாது. தனித்திருக்க பழக வேண்டும். தனிமையாய் இருக்கும் போது நம்மால் சிந்திக்க முடியும். வேத தியானம் செய்யலாம், ஜெபிக்கலாம், எல்லாம் செய்யலாம். நான் தனிமையா இருக்கிறேன் என்று டிவி முன்பாகவோ செல்போன் முன்பாகவோ இருக்கக்கூடாது. அப்பொழுதும் நாம் பலரோடு தொடர்பு கொள்கிறோம். நாம் தனிமையா இருப்பது என்றால் இப்படிப்பட்ட எந்த செயலும் நம் கண் காது எல்லாம் அமைதியா இருக்கும்படியாக நாம் தனித்திருந்து ஜெபிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். அப்படி செய்யும் போது நாம் தனித்திருப்பதில்லை, மனிதர்களை விட்டு விலகி இருக்கிறோம். அப்பொழுது பரலோக சேனை நம்மோடு இணைந்திருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவார். தேவ தூதர்கள் வந்து ஆலோசனை சொல்வார்கள். பரிசுத்தவான்கள் வந்து நம்மோடு பேசுவார்கள். நம் நினைவுகளோடு தொடர்பு கொள்வார்கள். அப்பொழுது பரலோகத்துக்கு ஏற்ற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதிகமான நேரத்தை நாம் தனிமையில் கழிக்க வேண்டும். நாம் தனிமையா இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு இடைப்பட முடியும். நாம் எப்பொழுதாவது யாரோடாவது பேசிக்கொண்டும் பழகி கொண்டும் இருந்தால் கர்த்தர் நம்மை கட்டாயப்படுத்தி நம்மை பேச அழைக்க மாட்டார். நாம தான் கர்த்தரை தேடி போக வேண்டும். கர்த்தர் மிகவும் ஜென்டிலாக நடந்து கொள்வார். நாம் மற்றவர்களோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கே விருப்பம் இல்லை, நாம் கட்டாயப்படுத்தக் கூடாது என்று விலகி சென்று விடுவார். நம்மோடு கர்த்தர் பேச வேண்டும் என்றால் நாம் தனித்திருந்தால் தான் அவர் பேச முடியும். அதற்கு நேரத்தை கொடுக்க வேண்டும். இப்படியாக நாம் கர்த்தரை நோக்கி இருந்தால் நம் வாழ்க்கையை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த ஆலோசனை மிகவும் பலனுள்ளதாய் இருக்கும். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் வேத காலத்தில் இருந்து இன்று வரை அப்படிதான் இருக்கிறார்கள். தனிமையாய் இருப்பது என்பது நாம் கர்த்தரோடு இடைப்படுவது, கர்த்தரோடு பேசவும் பழகவும் பரலோகத்தோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு நாம் பழக்கி கொள்ள வேண்டும். இவ்வுலகத்திலும் நாம் பரலோகத்தோடு இணைந்து வாழ முடியும்.
நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது இங்கிருக்கும் போதே பரலோகத்தோடு இருக்க முடியும். பரலோகம் இணைந்திருக்கும் நம்மோடு. கர்த்தர் தேவையான நேரத்தில் நம்மோடு பேசுவார். நமக்கு ஆலோசனைகளை கொடுப்பார். இந்த நேரத்தில் இந்த காரியங்களை செய் என்று வழி நடத்துவார். இந்த நேரத்தில் இதை செய்யாதே என்று ஆலோசனை சொல்லுவார். நமக்கு ஏதாவது துன்பம் வரப்போகிறது, ஏதாவது ஒரு தவறு நாம் செய்ய போகிறோம் என்றால் கூட அதை எச்சரிக்கையாக நமக்கு சொல்லிவிடுவார். உனக்கு ஒரு சோதனை வரப்போகிறது, இந்த தவறை செய்து விடாதே என்று எச்சரிக்கை தருவார். நமக்கு தரிசனத்தின் மூலம் பேசுவார். நம் நினைவுகளோடு பேசுவார். வேதத்தை தியானிக்கும் போது பேசுவார். நாம் கொஞ்சம் தனிமையாய் இருந்து அமைதியாய் கர்த்தரை நோக்கி நினைத்தால்தான் கர்த்தர் நம்மோடு பேசுவார். அதாவது இவ்வுலகத்தில் நமக்கு கர்த்தர் முழு சுதந்திரத்தை கொடுத்து நமக்கு அனுப்பியிருக்கிறார். அதனால் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. நாமாக விரும்பி கர்த்தரை தேடினால்தான் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் செய்ய நினைத்ததை செய்வார். அவர் நம்மளை கட்டாயப்படுத்தி நம்மை திணிக்க மாட்டார். இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்ல மாட்டார். அவர் மிகவும் நாகரிகமாக, அன்பாக, கனிவாக நடந்து கொள்வார். அவர் மிகவும் நல்ல தகப்பன், அன்பான தகப்பன். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம தான் கர்த்தரிடம் தேடி போக வேண்டும். அப்பா, என்னோடு பேசுங்கள், என்னோடு பழக வேண்டும். கர்த்தாவே, நீர் என்னோடு பேசும், எனக்கு இதை சொல்லித்தாரும், இதை எனக்கு கற்றுத்தாரும். நான் இப்பொழுது என்ன வேலை செய்ய வேண்டும் எனக்கு சொல்லும், நான் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் எனக்கு சொல்லும் என்று நாம் கேட்க வேண்டும். நம் மனதில் நினைத்து கொண்டிருந்தால் போதும், கர்த்தரே பதில் தருவார். அப்பாவோடு பேசுவதும் பழகுவதும் மிகவும் சுலபமான காரியம். அதை செயல்படுத்தி பார்ப்போம். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும். இவ்வுலக வாழ்க்கையிலேயே பரலோக சந்தோஷத்தை தரும். கர்த்தர் மிகவும் நல்லவர், மிக மிக அன்பானவர். கனிவாய் நம்மை நடத்துவார். கட்டாயப்படுத்த மாட்டார், கொடுமைப்படுத்த மாட்டார். அவருக்கு பிடிக்காது. அவர் மிகவும் நல்லவர், பரிசுத்தர், ஆனால் மிகவும் நல்லவர். துன்பத்தை கூட உனக்கு துன்பம் வரப்போகிறது என்று சொல்ல மாட்டார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்வார். நமக்கு ஒரு துன்பம் வரப்போகிறது என்றால் கர்த்தர் எப்படி சொல்வார் தெரியுமா? நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்வார். அப்படி என்றால் உனக்கு ஒரு நெருக்கடியான நேரம் வருகிறது என்று சொன்னால் நாம் நம் மனம் வலிக்கும், நமக்கு வேதனை வரும், நாம் கஷ்டப்படுவோம் என்பதற்காக அதை அப்படி சொல்ல மாட்டார். அவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லும் போது நாம் பலன் அடைந்து விடுவோம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், சரி எது வந்தாலும் வரட்டும் என்று நாம் தைரியமா இருப்போம். எப்பொழுதும் அந்த வார்த்தைகளையும் நினைத்துக் கொண்டிருப்போம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று. ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் அவர் பார்த்துக் கொள்வார் என்று நாம் தைரியமாக இருந்து விடுவோம். சுலபமாக அந்த பிரச்சனைகளை ஜெயித்து விடுவோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானுக்குள் நுழைய போகும்போது சில கட்டளைகளாக சில விஷயங்களை சொல்லுகிறார். அது என்னவென்றால், நீங்கள் கானானுக்குள் போகும்போது அந்த பூமியானது மிகவும் செழிப்பானது. அங்கு பாலும் தேனும் ஓடுகிற கானானது. அங்கு நல்ல விளைச்சல் தருகிற பூமி உண்டு. திராட்சை தோட்டங்கள், மாதுளம் செடிகள் போன்ற எல்லா விதமான செழிப்பான ஒரு தேசமா இருக்கிறது. அங்கு தேன் அதிகமாக கிடைக்கும். இப்படி நல்ல செழிப்பான அந்த தேசத்திற்கு நீங்கள் போகும்போது, அங்கே உள்ளே நுழையும் போது அங்கு 7 விதமான ஜாதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் துன்மார்க்கர். அவர்களை நான் உங்கள் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் அவர்களோடு யுத்தம் செய்து அவர்களை அழித்து விட வேண்டும். அப்படி நீங்கள் அழித்து விடும்போது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அந்த ஜனங்களை நீங்கள் வெற்றி பெற வேண்டும். போராடி அவர்களை வெற்றி பெற்று துரத்தி பின்பு நீங்கள் அந்த இடத்தில் போய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி நீங்கள் அவர்களோடு யுத்தம் பண்ணும்போது அவர்களோடு எந்த விதத்திலும் எந்த காரணத்தினாலும் உடன்படிக்கை செய்யக்கூடாது. அவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் எதற்காகவும் இரக்கம் காட்டக்கூடாது என்று சொன்னார். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காலம். அந்த காலத்தில் பொல்லாத பிசாசு ஒரு மனிதனை பிடித்தால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய நாமம் தெரியாததினால் பிசாசு பிடித்த மனிதனை பிசாசை துரத்த முடியாது. ஒரு மனிதன் அதிகமான பிசாசு பிடித்தால் அவன் அதிக துன்மார்க்க காரியத்தை செய்வான். அதனால் பலர் பாதிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அவனை கொல்வதை தவிர வேறு வழி இல்லை. இப்படிதான் கானானியர்கள் பில்லி சூனியத்திற்கும்
இச்சைக்கும் பாவ காரியங்களுக்கும் துன்மார்க்க வழிகளில் நடக்கிற ஜனங்களாய் இருந்தார்கள். அதனால் அவர்களை கொல்வதை விட அப்பொழுதெல்லாம் வேறு வழி இல்லை. அதனால்தான் எலியா தீர்க்கதரிசி ஐயாவை கூட கர்த்தர் 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொல்லும்படி கட்டளை கொடுத்தார். அந்த காலத்தில் கொலை செய்வது, அது கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வது தவறல்ல. அது யுத்தத்தில் நடக்கும்போது அது தவறு என்று சொல்லப்பட மாட்டாது. ஆனால் இந்த காலத்தில் அது தவறு. ஏனென்றால் கர்த்தருடைய நாமம் கொடுக்கப்பட்டாயிற்று. இந்த கிருபையின் காலம். இந்த காலத்தில் ஒரு மனிதனை கொல்வது என்பது மகா பாவம். அந்த காலத்தில் அவர்கள் மனிதர்களாக அல்ல, பிசாசு பிடித்து பிசாசாகவே மாறி போனார்கள். கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஜனங்களை தான் கர்த்தர் கொல்ல சொன்னார். ஆனால் இந்த காலத்தில் ஒரு மனிதன் பிசாசு பிடித்திருந்தாலும் நாம் ஜெபித்து அவனை விடுதலையாக்கி ஒரு மனிதனாக மாற்ற முடியும். அதனால் இந்த காலத்தில் கொலை செய்வது தவறு. ஒரு மனிதன் அக்கிரமம் செய்கிறான், ஒரு நாடோ ஒரு தேசமோ என்றால் அந்த தேசத்திற்காக நாம் ஜெபித்து அந்த தேசத்தை பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாக்க வேண்டும். அவர்களோடு உறவாடக்கூடாது. சில உதாரணங்களை சொல்லலாம். பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்கள் சொல்வார்கள், நீ நன்றாக படிக்கிற புத்திசாலியான பிள்ளைகளை நண்பர்களாக்கிக்கொள், அப்பொழுது உன்னுடைய ஞானமும் பெரிதா இருக்கும். துன்மார்க்க பிள்ளைகளோடு சேராதே. அவர்கள் அடிதடி பண்ணுவது, வம்பு பேசுவது, தீய வார்த்தைகள் பேசுவது, இப்படிப்பட்ட பிள்ளைகளோடு சேராதே. நல்ல பிள்ளைகளோடு சேர்ந்து நண்பர்களாக்கிக்கொள் என்று சொல்வது வழக்கம். அதேதான் கர்த்தரும் நமக்கு சொல்லுகிறார். துன்மார்க்கரோடு நாம் ஒன்று சேரக்கூடாது, அவர்களோடு உடன்படிக்கை பண்ணக்கூடாது, அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி உதவி செய்ய போகக்கூடாது. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லவருக்கு நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மனிதன் தீமை செய்தான் என்றாலும் அந்த தீமை செய்தவனுக்கும் அந்த நல்லவர்கள் மீண்டும் நன்மையையே செய்வார்கள். ஆனால் தீய மனிதர்கள் இருக்கிறார்கள், முற்றிலும் துன்மார்க்கமாய் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களுக்கு நாம் இரக்கம் பாராட்டி நன்மையே செய்தாலும் அவர்கள் பதிலுக்கு தீமைதான் நமக்கு செய்வார்கள். இது அவர்களுடைய சுபாவம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அது அவருடைய சுபாவம். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அப்படிதான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த துன்மார்க்கர் அப்படி இல்லை. பிசாசின் குணமும் அதுதான். பிசாசானவன் அவன் பேச்சை கேட்கிற எந்த மனிதனையும் அவனை கொல்வான், அவனை சித்திரவதை பண்ணுவான். என் பேச்சை தானே இத்தனை நாள் இந்த மனிதன் கேட்டான், அதனால் அவனை நான் வாழ வைப்பேன் என்று அந்த மனிதனுக்கு அவன் நன்மை செய்ய மாட்டான். இதற்கு உதாரணம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கூட இருந்த சீஷராகிய யூதாஸ் காரியத்தை நினைத்து பார்ப்போம். அவன் கர்த்தரோடு இருந்த ஒரு சீஷத்துவத்தின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த மனிதன். பணத்தாசை பிடித்து பொல்லாத சாத்தானை ஏற்றுக்கொண்டு பாவம் செய்தான். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். கர்த்தரை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இவன் மனம் திரும்பி மனம் நொந்து கர்த்தர் படுகிற பாடுகளை பார்த்து அழுதான். மீண்டும் கொண்டு போய் அந்த காசை கொடுத்து விட்டு கர்த்தரை விடுதலையாக்கும்படி சொன்னான். அவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள், தேவாலயத்தில் இருந்தவர்கள். இப்படி நடந்த போது அதன் பின்பு அந்த யூதாஸ் காரியத்து கர்த்தருடைய சிலுவை மரணத்திற்கு முன்பாகவே அவன் தற்கொலை செய்து கொண்டு செத்து விட்டான். பொல்லாத ஆவிகள் அவனை சூழ்ந்து, இத்தனை நாள் என் பேச்சை கேட்டாய் அல்லவா, உன்மேல் எனக்கு அதிகாரம் உண்டு, இதோ உன்னை கொல்லுகிறேன் என்று பேசி பேசியே அவனை தற்கொலை செய்து கொல்ல வைத்து விட்டது. அவனை மாய்த்து கொள்ளும்படி அந்த பொல்லாத ஆவிகள் செய்தது. பொல்லாத ஆவிகளின் கொடுமை உச்சம் அது தற்கொலையில் போய் முடியும். பொல்லாத ஆவிகளுக்கு தொடர்ந்து இடம் கொடுத்து கொண்டே இருக்கிற மனிதர்களின் முடிவு அது தற்கொலையாக இருக்கும். இதற்கு உதாரணம், இதற்கு ஆதாரமான வசனம் யாக்கோபு 1:14-15. இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அந்த பாவமே மரணத்தை பிறப்பிக்கிறது. அப்படி என்றால் பாவத்திற்கு சொந்தக்காரனான சாத்தானே நம்மை நாமே கொன்று கொள்ளும்படி அவன் கொன்று விடுவான். அவன் ஒரு மனிதனை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு தீங்கிழைப்பான்.
கடைசியாக அவன் எந்த மனிதனை பயன்படுத்தினானோ அந்த மனிதனையே கொன்றுவிட்டு போய்விடுவான். இது சாத்தானின் தந்திரம், அவனுடைய திறமைகள், இதெல்லாம் அவனுடைய வழிகள். அவன் எப்படியெல்லாம் மனிதனை வஞ்சிக்கிறான் என்பதற்கு இதெல்லாம் ஆதாரம். இப்படியாக நடக்கும். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், துன்மார்க்கனோடு கலவாதே. சங்கீதம் 1:1 கூட சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே, பாவிகளுடைய வழியில் நில்லாதே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலும் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அதனால் நாம் துன்மார்க்கரோடு கலந்திருப்பது, பாவிகளோடு இருப்பது, இதில் மிக ஆழமான சத்தியம் உண்டு. இந்த முதல் வசனத்தில் துன்மார்க்கன் யார், அக்கிரமக்காரன் யார், பாவி யார், அவர்களோடு ஏன் உட்கார வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஒருவரோடு ஆலோசனை கேட்காதே என்று சொல்லுகிறார். ஒரு கூட்டத்தாரோடு உட்காராதே என்று சொல்லுகிறார். பரியாசக்காரன் 4 பேர் உட்கார்ந்து பரியாசம் பண்ணுகிறாங்க. கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் தூஷிக்கிறவனே பரியாசக்காரன். அப்படிப்பட்டவனோடு பக்கத்தில் உட்கார்ந்தாலே அவன் செய்கிற பாவத்தில் நமக்கும் பங்கு வந்துவிடும். அதனால்தான் அவன் இருக்கும் இடத்தில் கூட நீ உட்காராதே. பாவிகளுடைய வழியில் நில்லாதே. ஒருவன் பாவம் செய்கிறான் என்றால் அவன் போகிற வழியில், அவன் வருகிற வழியில் நிற்கக்கூடாது. நின்றால் அதனாலும் துன்பம் விளையும். இதை அனுபவபூர்வமாக நம் வாழ்க்கையில் அனுபவித்தே பார்க்கலாம். துன்மார்க்கமாய் பாவம் செய்கிற மனிதனின் நடந்து போகிற வழியில் நாம் நின்றால் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை நன்றாக நம்மால் பார்க்க முடியும். அந்த இடத்தில் போனால் கூட அவன் நமக்கு துன்பம் விளைவிப்பான். நாம் பாவம் செய்கிறோம், இவனுக்கு தெரிந்து விட்டதே என்று அவன் நம்மை துன்பப்படுத்த வருவான். இது இயல்பான ஒன்று. அதனாலும் நமக்கு தீமை விளையும், தேவையில்லாத தலைவலிகள் உண்டாகும். அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், பாவிகளுடைய வழியில் கூட நீ நிற்காதே. ஒருவன் பாவம் செய்கிறான் என்று தெரிந்தால் அவனை விட்டு விலகு. அவன் நடந்து போகிற பாதையில் கூட நிற்காதே என்று சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறார். எப்படி இருந்தால் நம் வாழ்க்கையில் நாம் சமாதானமாக இருக்கலாம், எந்த மனிதர்களோடு நாம் சேர வேண்டும், எந்த மனிதர்களோடு நாம் பிரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் துன்மார்க்க பாதையில் நடக்கிறான், பாவம் செய்கிறான் என்றால் கர்த்தருக்கு விரோதமாய் அவன் செயல்படுகிறான். கர்த்தருக்கு விரோதமாக மனிதர்களை திருப்பி விடுகிறவன் ஒரு பொல்லாதவன், அவன்தான் சாத்தான். அவனுக்கு அடியாளாக இருந்து வேலை செய்கிற மனிதர்கள், அவர்களோடு நாம் போய், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் போய் சேர்வது என்பது முழு முட்டாள்தனம். அப்படி நாம் செய்யும் போது அது நமக்கு தீமையை தான் விளைவிக்கும், நமக்கு மிகவும் ஆபத்தான காரியங்களை கொண்டு வரும். அதனால் நம்முடைய உறவினராக இருக்கலாம். இந்த லிஸ்டில் யார் துன்மார்க்கர், யாரோடு நாம் பேசக்கூடாது என்று சொல்லும் போது, எங்கேயோ ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் அவன் வழியில் நாம் போய் நிற்க போவதில்லை. எவனோ ஒருத்தன் பாவம் செய்கிறான், யாரோ ஒரு குடும்பத்தார் செய்கிறார்கள் என்றால் நாம் போய் அவர்களோடு பேசி பழக போவதில்லை. நம்முடைய உறவினர்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய வழிகளை அறியாதவர்களாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இல்லாமல் இருப்பார்கள். அவர்கள் பொல்லாத 10 கட்டளைகளையும் மீறுகிற பாவங்களை செய்கிறவர்களாக இருப்பார்கள். முதல் கட்டளையை மீறுகிறவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் நம் நெருங்கிய உறவினராய் இருக்கலாம். அவர்கள் உதவி என்று கேட்டால் அவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம். ஆனால் அவர்களோடு உறவாடக்கூடாது, பழகக்கூடாது. அமைதியாக நாம் தனித்திருப்பதே நல்லது. இப்படி நாம் இருக்கும்போது நம் ஆத்துமாவை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். நம் வாழ்க்கையை நாம் சமாதானத்துடன் வாழ்ந்து கொள்ளலாம். அவர்களோடு உறவாடும் போதும், அவர்களோடு பேசும் போதும், பழகும் போதும், ஒரு 10 நிமிடம் அவர்களோடு நாம் செலவழித்தாலும் அதற்கு ஏற்ற தீமையான காரியங்கள் நம் வாழ்க்கையில் ஏற்படும். ஏதாவது ஒன்று கேட்பார்கள், அல்லது ஏதாவது ஒன்று நமக்கு கொடுப்பார்கள். அதன் மூலம் நமக்கு, இந்த உறவாடுதல் மூலம் நமக்கு ஆபத்து நேரிடும். இதில் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கூட இருதயத்தை கடினப்படுத்த வேண்டிய காரியத்தில் கடினப்படுத்திதான் ஆக வேண்டும்.
கர்த்தருக்கேற்ற காரியங்களில் நாம் கர்த்தருக்கு பக்தியாய் இருக்க வேண்டிய காரியங்களில் சிங்கம் போல இருக்க வேண்டும். நம் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு ஆட்டுக்குட்டியைப் போல எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட வேண்டும். எந்த இச்சையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆனால் கர்த்தருக்கேற்ற காரியங்களை சிங்கம் போல உறுதியாக கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படிதலில் இருக்க வேண்டும். விட்டு கொடுக்க கூடாது. மிக மிக துல்லியமாக கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். துன்மார்க்கர், பாவிகள், நம் உறவினர்கள், நம் இரத்த சொந்தங்களாக இருந்தாலும் சற்று தள்ளி நிற்க வேண்டும். எந்த உறவாக இருந்தாலும் சற்று விலகி இருந்து நாம் வாழ்வது நல்லது. விலகி இருப்பது என்றால் விட்டு வேறு வீடுகளில் இருப்பதல்ல. ஒரே வீட்டில் இருந்தாலும் அதிகமாய் பேசாமல் இருந்தாலே அது விலகி இருப்பதற்கு சமம். அதிகமாக பேசக்கூடாது, பழகக்கூடாது. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் நாவை அடக்கி கொண்டிருந்தால் தான் இந்த கடைசி காலத்தில் நம்மால் வெற்றி பெற முடியும். அதிக பேச்சினால் பாவம் இல்லாமல் போகாது. தன் நாவை அடக்காதவன் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லிக் கொள்ளாமல் இருப்பானாக என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் தயவு செய்து இந்த காரியத்தில் கவனமாயிருப்போம். நாம் யாரோடு பழகுகிறோம், யாரோடு பேசுகிறோம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களோடு பேசுவதும் பழகுவதும் மிகவும் நமக்கு நல்லது. இந்த காலத்தில் அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்காக வருத்தப்பட தேவையில்லை. செல்போனில் வருகிற கர்த்தருடைய வார்த்தைகளை, ஊழியர்கள் சொல்லுகிற செய்திகளை கேட்கலாம். டிவி சேனல்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கலாம். இப்படியாக நாம் அவர்களோடு ஒன்றிணைந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளோடு அது நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும், சமாதானத்தை தரும். முக்கியமாக துன்பம் வராமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இப்படியாக துன்மார்க்கருக்கு நாம் இறங்காமடும், அதாவது பொல்லாத பிசாசுக்கு இரக்கம் காட்டக்கூடாது, தீமைக்கு இரக்கம் காட்டக்கூடாது, தீமையோடு உடன்படிக்கை செய்யக்கூடாது. இதை புரிந்து கொண்டு நடப்போம். நம் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் கானானுக்குள் இஸ்ரவேலர்கள் செல்லும் போது அங்கிருக்கிற கானானிய மக்களோடு பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் திருமணம் செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோடு நீ சம்பந்தம் கலவா இருப்பாயாக, அவர்களோடு நீ சம்பந்தம் கலக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், நம் பெண்களை அவர்களுக்கு கொடுக்கும் போதும் அவர்கள் பெண்களை நாம் எடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் போதும் உறவுகள் உண்டாகிறது, உறவினர்கள் ஆகிறோம். அப்படி இருக்கும்போது, உறவினர்களா இருக்கும்போது அவர்களோ விக்கிரக ஆராதனைக்காரர்களாகவும் அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்நிய தேவர்களுக்கு பண்டிகைகளை கொண்டாடுவார்கள், விசேஷ நாட்களை நியமிப்பார்கள், பலகாரங்கள் செய்வார்கள், விருந்துகள் செய்வார்கள். இப்படி செய்யும் போது நாம் அவர்களோடு பெண் கொண்டு பெண் கொடுத்திருந்தால் உறவினர் என்ற முறையில் நம்மை அவர்கள் அழைப்பார்கள். நாம் அவர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களுடைய அந்த நியமங்களை நாம் கை கொள்வோம். இப்படி கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் அங்கு நடைபெறும். அந்த வீட்டு பெண்களை நம் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் போது அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நம் குடும்பங்களில் அந்த பெண்கள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் தான் அந்த பெண்களுக்கு தெரியும், அதை செய்வார்கள். அது ஒத்து போகும்படியாக அவர்களோடு சமாதானமாய் போகும்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி செய்யும் போது அவர்களோடு ஒன்றாகி கர்த்தரை விட்டு நாம் பிரிந்து போவோம். இந்த நிலை நீடிக்கும் போது அங்கு மிகப்பெரிய பாவம் நடக்கும். கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்நிய தேவர்களை வழிபட்டு அவர்களுடைய விசேஷங்களை எல்லாம் இவர்கள் கொண்டாடி கொண்டிருப்பார்கள். இந்த நிலை வரும்போது கர்த்தருடைய கோபம் பற்றி எரியும். அந்த கர்த்தருடைய கோபத்து நிமித்தம் இஸ்ரவேலர்கள் அழிந்து போவார்கள். இதனால்தான் கர்த்தர் அவர்களோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது என்று சொன்னார். இப்படி செய்யும் போது அங்கு மிகப்பெரிய தீமை நிறைவேறுகிறது. சுலபமாக பொல்லாத சாத்தான் மனிதனை, இஸ்ரவேலர்களை கர்த்தரை விட்டு பிரிப்பதற்கு அவன் மிகப்பெரிய சதியை செய்து விடுகிறான். இது சுலபமான வழியாய் அவனுக்கு முடிந்துவிடும். அதனால்தான் கர்த்தர் இச்சையினால் பாவம் வரும், பாவத்தினால் மரணம் வரும். இந்த ஊர் பெண்கள்,
இஸ்ரவேலர்கள் அங்கு போய் திருமணம் செய்யும் போது இச்சை கொண்டு திருமணம் செய்தால் இப்படியாக நடக்கும். அங்க இருக்கிற பெண்கள் இங்கு வந்து திருமணம் செய்யும் போது இப்படியாக நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதனால் அந்நியர்களோடு கலவாதிரு என்று கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்நியர்கள் என்று சொல்லும் போது நம் இரத்த சம்பந்தமான உறவினர்களாக கூட இருக்கலாம். நம் உடன் பிறந்த சகோதரர்களாக சகோதரிகளாக கூட இருக்கலாம். அவர்கள் அந்நிய தேவர்களை வழிபடுகிறவர்களாகவும் கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தாலும் அவர்களும் நமக்கு அந்நியர்களே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் சொந்த இரத்தம் என்று நாம் உறவாட போனால் அது விளைவுகள் இப்படிதான் வரும். இது கர்த்தர் நியமித்த காரியம். நமக்கு அந்நியர் யார், நம் உறவினர் யார் என்பதை நாம் சற்று தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் சொந்த ஜனமாகவும் உறவினர்களாகவும் இருக்கிறார்கள். பிறப்பின்படி நாம் இந்த இனம் அந்த இனம், இந்த தேசம் அந்த தேசம் என்று சொல்ல தேவையில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒரே இனம், கர்த்தருடைய ஜனம் என்ற ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள். அப்படி அவர்கள் இருக்கும்போது ஒருவருக்கொருவர் திருமணம் செய்யும் போது அந்த வாழ்க்கை சமாதானம் உள்ளதாக இருக்கும், சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். 1000 தலைமுறைக்கும் கர்த்தருடைய இரக்கத்தை பெற தகுதியுள்ளதாக இருக்கும். ஆனால் ஒரு காரியத்தை மறந்துவிடக் கூடாது. சொந்த பிறப்பின்படி நம் உறவினர்களாக இருக்கிற ஒரு வீட்டில் நாம் பெண் கொண்டோ பெண் எடுத்தோ இருந்தால், அவர்கள் அந்நிய தேவர்களாய் வழிபடுகிறவர்களாக இருந்தால், அவர்களோடு நாம் பழகும் போது, அவர்களுடைய விழாக்களில் நாம் கலந்து கொள்ளும் போது, நம்முடைய விழாக்களில் அவர்கள் வந்து கலந்து கொள்ளும் போது எல்லாவற்றையும் கெடுத்து போடுவார்கள். கர்த்தருடைய கோபத்திற்கு நாம் ஆளாகி நாம் மிகப்பெரிய பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டி வரும். ஏன் சமயத்தில் நம் உயிருக்கே கூட ஆபத்து வரும். கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த காரியங்களை நாம் செய்துவிடக் கூடாது. இதனால் தான் கர்த்தர் அந்நியரோடு சம்பந்தம் கலக்காது என்று சொல்லுகிறார். அந்நியர்கள் என்று சொல்லும் போது நாம் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒரே ஜனம், மற்றவர்கள் அந்நியர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிக்கும் போது அங்கிருக்கிற ஜனங்களை பார்த்து பயப்படக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேலர்கள் கொஞ்ச ஜனமாய் இருக்கும்போது, எகிப்தில் அவர்கள் அடிமைகளாக இருக்கும்போது, பார்வோனின் வல்லமைக்கு நீங்களாக்கி அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். அதை நாம் மறக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக நான் உங்களை காப்பாற்றினேன், அதனால் நீ அந்நியர்களுக்கு பயப்படாதே. அவர்கள் உன்னை விட ஜனம் பெருத்த மிகப்பெரிய ஜாதியாக இருக்கலாம், அவர்கள் இனம் அதிக மக்கள் தொகை உள்ள இனமாக இருக்கலாம், அதனால் அவர்களை கண்டு நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது மாம்ச ரீதியான பலன் எல்லாம் மிகவும் அற்பமே. அதனால் ஒன்றும் பெரிதாய் ஆக போவதில்லை. நாம் பலன் குறைந்தவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கும்போது, அவர் நம்மோடு இருந்து நமக்காக யுத்தம் பண்ணும்போது நம்முடைய பலன் நமக்கு பெரிதாக தேவையில்லை. அதை நாம் பெரிதுபடுத்த தேவையில்லை. நான் பலன் குறைந்தவளாய் இருக்கிறேனே என்று நாம் கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் பலன் இருந்தாலும் போதும், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்கு வெற்றி தருவார். இப்படிதான் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஜனங்களை பார்த்து நீ பயப்படாதே, எகிப்தில் நான் உங்களுக்கு செய்ததை நினைத்து பார். நீங்கள் அடிமைகளாய் இருந்தீர்கள், கொடுமைக்கு அனுபவித்துக் கொண்டு இருந்தீர்கள். அப்பொழுது அநேக அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் பார்வோனை வெற்றி கொண்டு உங்களை நான் அழைத்து வந்தேன். தண்ணீர் இல்லாத வனாந்திர பயணத்தில் நீங்கள் வந்தீர்கள். அப்பொழுது நான் கண்மலையை பிளந்து உங்களுக்கு தண்ணீரை கொடுத்தேன். ஒருவரும் சாப்பிடாத, உங்கள் முன்னோர்கள் சாப்பிட்டிராத வானத்து மன்னாவினால் நீங்கள் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, எந்த உழைப்பையும் செய்யவில்லை. வானத்து மன்னாவால் கர்த்தருடைய தூதர்கள் சாப்பிடுகிற ஆகாரத்தை, பரலோக ஆகாரத்தை நான் உங்களுக்கு 40 வருஷம் உங்களுக்கு கொடுத்தேன். அதையும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். உங்களுடைய நிலையை நினைத்து பாருங்கள். அந்த வனாந்திரத்தில் நீங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக கர்த்தருடைய பலனால் நீங்கள்
பாதுகாக்கப்பட்டு வந்தீர்கள். உங்களுக்கு வானத்து மேகம் வெயிலுக்கு பாதுகாப்பாய் இருந்தது. இரவில் குளிருக்கு அக்கினி ஸ்தம்பமாக கர்த்தர் பாதுகாத்தார். சாப்பிடுவதற்கு மன்னா கொடுத்தார். தாகத்திற்கு கன்மலை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். நீங்கள் அணிந்திருந்த உடைகள் கிழியவும் இல்லை, பழையதாய் போகவும் இல்லை. அந்த துணி அப்படியே இருந்தது. நீங்கள் புறப்பட்ட நாளிலிருந்து 40 வருடங்கள் அப்படியே இருந்தது. உங்களுடைய கால்கள் வீங்கவும் இல்லை. நீங்கள் எல்லாவித சத்தான ஆகாரத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தீர்கள். உங்கள் சரீரத்தில் பலவீனம் ஏற்படவில்லை. அந்த மன்னா ஆகாரம் உங்களுக்கு முழுமையான போஷாக்கான நல்ல ஆகாரமாய் இருந்தது. உங்களை நான் இப்படி கொடுத்து உங்களை பாதுகாத்து வந்தேன். அதையெல்லாம் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், மறவாதிருங்கள், மறந்துவிடக் கூடாது. அதையெல்லாம் நினைத்து பாருங்கள். கானானியரை கண்டு நீங்கள் பயப்படாதீர்கள். அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எவ்வளவு அதிகமான மக்களாய் இருந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு பயப்படக்கூடாது. அவர்களிடத்தில் நீங்கள் யுத்தம் செய்து அவர்களை முற்றிலுமாய் அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். எப்பொழுதும் நம் சத்ருவின் பலனை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. அவனை காட்டிலும் நம் சத்ருவை காட்டிலும் பெரியவர் நம் தேவன். அந்த சத்துருக்களையும் நம்முடைய சத்துருக்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் சரி, அவர்களையும் படைத்தவர் நம் ஆண்டவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட அவர்களையும் படைத்தவரே நம்முடன் இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் ஏன் கூனி குறுகி போக வேண்டும்? நாம் ஏன் எதை நினைத்தும் நாம் வெற்றி பெறுவோமோ நாம் என்ன ஆவோம் என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? கர்த்தர் நம்மோடு இருப்பதினால் நாம் வெற்றி பெறுவது நிச்சயம். அதனால் விசுவாசத்தோடு, விசுவாசம் என்பது உண்மையை நம்புவது. அதனால் உண்மை நடக்க போகிற காரியம் வெற்றி. அதை நம்பி நாம் காத்திருக்க வேண்டும். பொல்லாத மனிதர்களுக்கு, நம்முடைய சத்துருக்களுக்கு நாம் பயப்படக்கூடாது. கர்த்தரின் வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக தைரியமாய் நாம் நம் சத்துருக்களை எதிர்த்து அவர்களை அழித்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நம் சத்துருக்கள் என்றால் மனிதர்கள் அல்ல, பொல்லாத பிசாசுகளே. பிசாசுகளால் ஏவப்பட்டு பல மனிதர்கள் நமக்கு துன்பம் விளைவித்தாலும் அந்த மனிதர்களை நாம் மன்னிக்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய செயல்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இதை நாம் சரியாக புரிந்து கொண்டு நடக்க வேண்டியது இந்த காலத்தில் முக்கியமா இருக்கிறது. தீயவர்கள் தீமை செய்வார்கள். தீயவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். அவர்கள் செய்யும் தீமைகளை நாம் எதிர்க்க வேண்டும். அந்த காரியத்திற்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட அந்த மனிதர்களை நாம் மன்னித்து அவர்களும் மனம் திரும்பும்படியாக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களோடு உறவாடக்கூடாது. துன்மார்க்கர் என்று தெரிந்த பின்பு அவர்களோடு பழகுவது, பேசுவது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது. எப்பொழுதும் அவர்களோடு உறவாடி கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் கண்களை விட்டு நம்மால் எங்கேயும் போக முடியாது. நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எதையுமே செய்ய முடியாது. கர்த்தருக்கு இது தெரியாது, என் செயல்கள் தெரியாது என்று எப்பொழுதும் நாம் நினைக்க கூடாது. எல்லா செயல்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். இப்படியாக நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கட்டளைகளின்படி நாம் துன்மார்க்கருக்கு நம்மை விலக்கிக் கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தரையே பற்றி கொண்டு பரிசுத்தமாய் நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் மீறி நடக்கும் போது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னவென்று நாம் கவனித்தோம். அது போன்ற காரியங்களுக்கு நாம் விலகி நடந்தால் நாம் காப்பாற்றப்படுவோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்தால் இச்சை கொண்டு மற்ற மனிதர்களோடு பழக வேண்டும் என்ற ஆசையினாலும் எல்லோரிடமும் நேரத்தை செலவழிக்க வேண்டும், பேசி பழகி கொண்டு சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு எல்லோரோடும் நாம் கலந்திருந்தால் நாம் பாவம் செய்வோம். அதன் விளைவாக கர்த்தருடைய கோபத்தை பெற்றுக்கொண்டு அதனால் நியாய தீர்ப்பை அடைவோம். இதனால் பலவித நோய்கள் வரலாம்.
கர்த்தருக்கு கோபம் வந்தால் நமக்கு கொள்ளை நோயை அனுப்புவார். அடுத்ததாக பஞ்சத்தை, பற்றாக்குறைகளை அனுப்புவார். மூன்றாவதாக பட்டயம் வரும். இப்படிப்பட்ட 3 விதமான சண்டைகள், பிரச்சனைகள், வழக்குகள் போன்ற காரியங்கள் வரும். இப்படி 3 விதமான துன்பங்கள் வரலாம். அதனால் நாம் தயவு செய்து கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தருடைய கட்டளைகளையும், கற்பனைகளையும், நியாயங்களையும் கைக்கொண்டு அவருக்கு பிரியமான காரியத்தை மட்டும் செய்து நாம் சந்தோஷமாக, சமாதானமாக வாழலாம். கர்த்தர் நம்மோடு இருப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.